Good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Mission 80 ல தான் இருக்கும். Group 2A Mains உடைய reasoning class தான் பார்த்துட்டு இருந்தோம். So last classல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா figural series வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். Sorry, figural series மட்டும் இல்ல, mirror images, embedded figures. இது 24 classes நம்ம complete பண்ணிட்டோம். Remaining நமக்கு ஒரு 7 classes தான் இருக்கு. So இந்த classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா visual reasoning தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி பார்த்த images related sums எல்லாமே நமக்கு visual reasoningல வரும். ஒரு டாபிக் மட்டும் நம்ம இன்னும் கவர் பண்ணல. என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா counting of figures அப்படின்னு வரும். So counting of figures நமக்கு எதுல தான் வரும்னா visual reasoningல தான் வரும். வேற என்னெல்லாம் மேம் visual reasoningல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா Venn diagram, direction and distance, dice எல்லாமே நமக்கு எதுல தான் வரும்னா visual reasoningல தான் வரும். Mirror images, embedded figures எல்லாமே நமக்கு visual reasoningல தான் வரும். ஏன்னா நம்ம பார்த்ததும் அப்படியே images பார்த்ததும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியற எல்லா டாபிக்ஸ்மே நமக்கு எதுல தான் வரும் அப்படின்னா visual reasoning டாபிக்ல தான் வரும். நமக்கு பேலன்ஸ் visual reasoningல இருக்கிற ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னா counting of figures. அதுதான் நம்ம இன்னும் கவர் பண்ணல. So counting of figures நம்ம ஏற்கனவே TNPSC prelims-ல பார்த்திருப்போம். பட் டீடைலா பார்த்திருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளா பார்த்திருப்போம். நம்ம என்னதான் டீடைலா ஒரு சிலருக்கு ட்ரிக்ஸ் சொன்னாலுமே நிறைய இதுக்கு நமக்கு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளே கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ நம்ம ட்ரிக்ஸ் சொல்றது ஸ்டார்டிங்ல கான்செப்ட்ல சொல்லிடுறோம். எந்த இடத்துல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு கவுண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணி போட போறோம். சரிங்களா? சோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல நமக்கு எந்த மாதிரி क्वेश्चंस என்னென்ன ஃபிகர்ஸ்லாம் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர்ஸ் வச்சு கேட்கலாம். ஓகேவா? ஸ்கொயர்ஸ் கவுண்டிங், அதாவது டோட்டலா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கேட்கலாம். அடுத்து ரெக்டாங்கிள், எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு கொடுத்துருக்கிற ஃபிகர்ல அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு கம்பைண்டா கேட்பாங்க. இப்ப ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்றதே எனக்கு ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு இதுக்குள்ள எனக்கு டிவைட் பண்ணி ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள எனக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு டிவைட் பண்ணிட்டு அதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ட்ரையாங்கிளும் அத மாதிரி நார்மலா ட்ரையாங்கிள்குள்ள எனக்கு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள்குள்ள எனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு உள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்கு. சரியா? சோ எல்லாத்துக்குமே நம்ம பேசிக்கா இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்றத நான் கான்செப்ட்ல சொல்லிடுறேன். ஆனா நிறைய இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குற அந்த கான்செப்ட் ட்ரிக்ஸ்ல யோசிக்கிற மாதிரி நமக்கு ஃபிகர்ஸ் வருமானது டவுட் தான். சிம்பிளா கேட்டாங்கன்னா அந்த மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றிலையும் கவுண்ட் பண்றதை தவிர நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்கொயர்ல இருந்து நமக்கு எந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது ரோவோ காலமோ ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அந்த ஸ்கொயரை ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. ரோவும் காலமும் எனக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி டிவைட் பண்ற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? ஸ்கொயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி. இது ஏற்கனவே ஒரு ஸ்கொயரு, அந்த ஸ்கொயர்ல எனக்கு சின்ன சின்ன ஸ்கொயரா என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவைட் பண்ணிருக்காங்க. இதுல ரோவும் காலமும் ஈக்குவல்னா காலம்னா இது என்ன காலம்? இதுதான் காலம். C1, C2, C3, C4 அப்படின்னு சொல்லுவோமா? ரோனா என்னது? இதுதான் ரோ இல்லைங்களா? சோ அப்ப இது என்னது? R1, R2, R3, R4 அப்படின்னு சொல்லுவோம். சோ உள்ள நம்பரிங் கொடுத்தா என்ன வரும்? 1 2 3 4, இங்க 2 3 4 அப்படின்னு இருக்கும். சோ இந்த மாதிரி எனக்கு ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு லாஸ்ட்ல 4x4 மேட்ரிக்ஸ்ல தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணீங்கன்னா எனக்கு இங்க டோட்டலா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கோ அப்படின்ற டீடைல்ஸ் வந்துடும். சரியா? இதுவே எனக்கு 4x4 இல்லாம எனக்கு 3x3, அதாவது இது மட்டும் ஃபிகர்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 3x3 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி போடணும்? 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகேவா? இதுவே எனக்கு 4x4 அப்படி இல்லாம 5x5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? 5 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு அப்படியே டிக்ரீஸ் பண்ணி 1 வரைக்கும் கொண்டு போகணும். 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டா எனக்கு டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா? இது எப்போ நமக்கு ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா இந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ நமக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கொடுக்காம நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் ஆன் செஸ் போர்டு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ செஸ் போர்டில் நமக்கு அந்த ஃபிகர் கொடுத்தா ஓகே, அப்படி இல்லைன்னா நமக்கு ஜென்ரலாவே என்ன தெரிஞ்சிருக்கணும், செஸ் போர்ட்ல டோட்டலா எத்தனை குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு இங்க சொல்றோம் இல்லையா, இந்த 4 இங்க 4ன்ட்டு, இங்க 3 இங்க 3 3x3 மேட்ரிக்ஸ் 5x5 அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதானே இங்க போடுறோம். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செஸ்ல டோட்டலா அந்த மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 இருக்கும். சோ இந்த சைடு 8 இந்த சைடு 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் செஸ் போர்டு எத்தனை வரும், 8 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் plus 5 square plus 4 square plus 3 square plus 2 square plus 1 square அப்படின்னு பண்ணணும். ஓகேவா, கிளியரா? இது இப்ப நார்மலா ஸ்கொயர்ல எனக்கு ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி கொடுத்துட்டா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் இல்லாம வேற ஏதாவது ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதை எனக்கு ஸ்கொயர் மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வெளியில எனக்கு ரெக்டாங்கிள் செவ்வகம் இல்லையா, ஆனா உள்ள எனக்கு ஸ்கொயர் மாதிரி ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா தான் எனக்கு என்ன வரும், ரோவும் காலமும் அன்ஈக்குவலா இருக்கும். ரோ நாட் ஈக்குவல் டு காலம், ரோவும் காலமும் எனக்கு அன்ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படி போடணும், எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கலாமா, 1 2 3 4 4 காலம் இருக்கு. ரோ எத்தனை இருக்கு, 2 ரோ இருக்கு. அப்போ இங்க எனக்கு எது ஜாஸ்தியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும் 4. ஓகேவா, எது கம்மியா இருக்கோ அது செகண்ட் எழுதணும். ஸோ 4x2. அதுக்கப்புறம் என்ன எழுதணும், 4க்கு அடுத்து கம்மியா எழுதணும்னா 3ன்னு எழுதுவோம். 2க்கு அடுத்து கம்மியா எழுதணும்னா என்ன எழுதுனா 1ன்னு எழுதலாம். அடுத்து 3க்கு அடுத்து கம்மியா 2ன்னு எழுதலாம். 1க்கு அடுத்து 1ல இருந்து 1 குறைச்சு எழுதுனா 2x0ன்னு வரும். ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஸோ 4x2 8, 3x1 3. ஸோ டோட்டலா ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துடும், 11 ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர்ல கிடைச்சிரும். ஓகேவா, புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம். 11 ஸ்கொயர்ஸ் எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். அதுக்கப்புறம் 9 10 11. புரியுது இல்லையா என்ன பேசிட்டு இருக்கோன்னு. 3 இது எப்படி வந்துச்சு 1 2 3. இந்த 3 எப்படி வந்துச்சு, இங்க 1 2 இந்த 2 1 இதை வச்சு 1 ஃபார்ம் ஆச்சா. அதுக்கப்புறமா எனக்கு இது வச்சு 1. ஓகேவா, அதுக்கப்புறம் இதை வச்சு 1. ஸோ டோட்டலா இந்த 3 ஸ்கொயர் எனக்கு எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த குட்டி ஸ்கொயர் இல்லாம. ஸோ அதுதான் நமக்கு என்னது 11 ஸ்கொயர். இப்போ நமக்கு அன்ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதிக்கணும். ரோவையும் காலமையும் எழுதிட்டு எது பெரிய நம்பரா இருக்கோ, இதுவே எனக்கு வந்து 5x3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி 5x3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இங்க எனக்கு என்னது 5, இங்க எனக்கு 3 இருக்கு. இங்க பெரிய நம்பர் 5ஆ, சோ 5, இங்க 3. சோ 5x3. 5ல இருந்து 1 கம்மி பண்ணா 4, 3ல இருந்து 1 கம்மி பண்ணா 2. அதுக்கப்புறம் 4ல இருந்து 1 கம்மி பண்ணா 3, 2ல இருந்து கம்மி பண்ணா 1. இதுக்கப்புறம் 1ல இருந்து கம்மி பண்ணா 0ன்னு வந்துரும். சோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டா என்ன வரும், 5 3s are 15, 4 2s are 8, 3 1s are 3. அப்போ இங்க 11 plus 15 26 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ டோட்டலா இங்க எனக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஸ்கொயர்ஸ் இருக்கு. கிளியரா? ஸோ இப்போ நார்மலா ஸ்கொயர்ல எனக்கு ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி எழுதிடணும். ரோவும் காலமும் ஈக்குவலா இல்லைன்னா எத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ் மாதிரி வருதோ அத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒன்னொன்னா குறைச்சு எழுதிட்டு அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் இன் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர் அது எப்படி மேம் இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நார்மலா எனக்கு 4x4 இருக்கா. ஸோ இங்கேயே எனக்கு உள்ள இன்னொரு ஸ்கொயர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க 4x4 இருக்கு. ஸோ உள்ள எனக்கு இப்படி ஒரு ஸ்கொயர், இப்படி ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா இதுல எனக்கு டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க டோட்டலா எனக்கு 1 2 3 4 1 2 3 4 டோட்டலா எனக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சு, 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயரா. அப்போ 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் இது 4 பிளஸ் 1 5. ரைட்டா? அப்போ இது 14 வரும் பிளஸ் 16. இங்க டோட்டலா எனக்கு 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சு.
ஓகேவா? எனக்கு இந்த வெளியில இருக்கிறதுனால 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சு. சேம் எனக்கு இங்க அதே தான் போடுறோம் இல்லையா, எல்லாத்தையும் கவர் ஆன மாதிரி. ஸோ அப்போ இங்க எனக்கு ஒரு 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆக போகுது, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதனால எனக்கு ஒரு 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆக போகுது. டோட்டலா 90 ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பெரிய இதுவை வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்றது கஷ்டம். ஸோ இப்போ நான் சிம்பிளா ஒண்ணு போடுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டயக்ராம் இருக்கு. இப்போ நார்மலா இந்த வெளியில இருக்க ஸ்கொயர் மட்டும் வச்சா நமக்கு எத்தனை வரும்னு சொல்லுங்க. எத்தனை வரும்? 1 2 1 2. ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 1, டோட்டலா எனக்கு 5 ஸ்கொயர்ஸ் வரும். 5 ஸ்கொயர்ஸ் எப்படி வரும்? 1 2 3 4, அப்புறம் இந்த பெரிய ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர். ஓகேவா? இது 5 ஸ்கொயர். உள்ள நான் இன்னொன்னு போடுறேன்னா இதாலையும் எனக்கு திரும்ப இன்னொரு 5 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். எதெல்லாம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 1 2 3 4, இது 1 5. ஓகேவா? அப்போ உள்ள இருக்க இங்க வெளியில இருக்கிறதுனால 5, சேம் எனக்கு உள்ள இருக்கிறதுனால அதே 5. அப்ப டோட்டலா எனக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது? 10 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ எனக்கு இதுக்குள்ளேயே நான் இன்னொரு ஸ்கொயரும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே இப்படி இன்னொரு ஸ்கொயரும் போடுறேன்னா இதனால திரும்ப எனக்கு ஒரு 5 ஃபார்ம் ஆக போகுது. ஸோ 5 + 5 + 5 15 ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆன்சர் போட போறோம். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா மேம்? இதுவே எனக்கு ஈக்குவலா இருக்கிறதுல போட்டா பரவாயில்ல. இங்க எனக்கு இத மாதிரி போடுறாங்கன்னா என்ன மேம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் இங்க ஏற்கனவே எனக்கு 11 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ உள்ள இருக்கிறதுலயும் எனக்கு சேம் அதே 11 ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வச்சு நம்ம போட போறோம். ரைட்டா? சோ இதுவே எனக்கு ஸ்கொயர் எனக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா எப்படி வரும்? அதாவது இதுலயே எனக்கு இந்த ஸ்கொயர் இப்படி நேரா கொடுத்துட்டாங்க. இப்படி நேரா கொடுக்காம நமக்கு இப்போ உள்ள இருக்கிற ஸ்கொயர் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஸ்கொயர் தான், ரொட்டேட் பண்ணி இருக்கு. அப்போ இதனால நமக்கு எத்தனை புது ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ வெளியில இருக்கிறதுனால எனக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கொயர். ஸோ 5 + 1 டோட்டலா எனக்கு 6 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதுலயே எனக்கு ஸ்கொயர் இன் ஸ்கொயர்லயே 2 இது பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இப்படியே நேரா இருந்தா நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், இப்படி ரொட்டேட் பண்ணியிருந்தா எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டோம். எனக்கு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். ரைட்டா? சோ இது ரெண்டையும் எனக்கு என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். கம்பைன் பண்ணி கேட்டா நமக்கு இப்போ எப்படி வரும்? இங்க பாருங்க, இப்படி ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இதுக்குள்ள ஒரு ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறமா எனக்கு இதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இப்படி ரொட்டேட் பண்ணி இருக்கு. இங்க டோட்டலா எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது இந்த ஃபிகர்ல அப்படின்னு பார்க்கலாமா? எத்தனை ஃபார்ம் ஆகும்? இங்க 1 2, இங்கேயும் 1 2. ஸோ 2 × 2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் டோட்டலா 5. வெளியில 5, உள்ள இருக்கிற ஒரு ஸ்கொயர்னால 5 பிளஸ் இங்க உள்ள இன்னொரு ஸ்கொயர் எனக்கு இருக்கு. ஸோ பிளஸ் 1. 5 + 5 10, 10 + 1 டோட்டலா எனக்கு 11 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடு புரிஞ்சிச்சு இல்லையா? ஒன்னு என்னது, எனக்கு ரோ காலம் ஈக்குவலா இருந்தா, ரோ காலம் அன்ஈக்குவலா இருந்தா எவ்வளவு ஸ்கொயர் இருக்குன்றதுக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் இன் ஸ்கொயர். ஸ்கொயருக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருந்தா எப்படின்னு பார்த்துட்டோம். நார்மலா இருந்தாலும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இருந்தாலும் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ரைட்டா? அடுத்து மூணாவதா என்ன அப்படின்னா, மெர்ஜிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ். மெர்ஜிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா இங்க கொஸ்டின் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர், இதோட எனக்கு இன்னொரு ஸ்கொயர் மெர்ஜ் பண்ணி இப்படி கேட்பாங்க. ஓகேவா? இங்க எனக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? இங்க டோட்டலா 1 2, இங்க 2. அப்போ இது ஒரு ஸ்கொயரா எடுத்துக்குமா? அப்போ இங்க 1 2 1 2 இருக்கும். அப்போ இதனால எனக்கு என்ன ஆகும்? ஒரு 5 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்கொயர்னால எனக்கு என்ன ஆகும்? ஒரு 5 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் எனக்கு இங்கேயும் கணக்குல எடுத்துப்போம், இங்கேயும் கணக்குல எடுத்துப்போம் இல்லைங்களா? சோ அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 5 + 5 - 1 அதான் போடணும். 5 + 5 10, அது இல்லாம எனக்கு இது 2 டைம்ஸ் வருது. சோ -1. சோ டோட்டலா எனக்கு 9 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு போடணும். இதுதான் நமக்கு என்னது? தேர்ட் ஒன், மெர்ஜிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ரைட்டா?
இப்போ நமக்கு ஸ்கொயர்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து யோசிச்சு போட்டுடலாமா? அடுத்து ரெக்டாங்கிள்குள்ள போயிடலாமா? ரெக்டாங்கிள்ல இத மாதிரி நமக்கு ஒரு 3 டைப் இருக்கு. ஸ்கொயர்ல 3 டைப் பார்த்தோம் இல்லையா? ரெக்டாங்கிள்ல அத மாதிரி ஒரு 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு பேசிக் டைப். அதுக்கப்புறம் நமக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள்குள்ள ரெக்டாங்கிளா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர்னு பார்த்தோம். இங்க என்னன்னா ரோ காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பேசிக்ல எனக்கு ரோ காலம் இருக்காது. ரெண்டாவது டைப்ல ரோ காலம். மூணாவது மெர்ஜிங் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் டைப்ல எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இல்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இந்த மாதிரி 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இதுதான் எனக்கு பேசிக் டைப். இங்க எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி அப்படி கணக்குல எடுத்துப்போம். இங்க எனக்கு ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள் பிளஸ் இது ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா? டோட்டலா 3 ரெக்டாங்கிள் வரும். இப்படி நம்ம கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் நம்பரிங் கொடுக்க போறேன். ஸோ 1 2 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3 ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்க்கு 1 + 2 + 3 டோட்டலா 6 ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிக்க போறோம். இதுவே எனக்கு இத மாதிரி 4 இது இருக்குன்னு வைங்களேன். 1 2 3 4 அப்படின்னு இருந்ததுன்னா என்னது? எனக்கு இதுவும் ரெக்டாங்கிள், இதுவும் ரெக்டாங்கிள், இதுவும் ரெக்டாங்கிள், இதுவும் ரெக்டாங்கிள் தான். இது ரெண்டும் சேர்த்தா எனக்கு ரெக்டாங்கிள் தான் வரும். இது ரெண்டும் சேர்த்தாலும் ரெக்டாங்கிள், இது ரெண்டும் சேர்த்தாலும் ரெக்டாங்கிள். அப்புறம் இந்த 3 இதை சேர்த்தாலும் ரெக்டாங்கிள் வரும். இந்த 3 இதை சேர்த்தாலும் ரெக்டாங்கிள் வரும். அப்புறம் இந்த 4 மொத்தமா சேர்த்தா ரெக்டாங்கிள் வரும் இல்லையா? சோ அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? இங்க போட்டு நம்பரிங் போட்டுறோம். போட்டுட்டு அதை அப்படியே ஆட் பண்ணி போட போறோம். சோ இங்க என்னது? 4 + 1 5, இங்க ஒரு 5. சோ டோட்டலா எனக்கு 10 ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் பேசிக்கா எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ண போறது. இப்போ ரோ காலம் வச்சு நமக்கு நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்றா? சிம்பிள் இதுவாவே எடுத்துக்கலாமா? சிம்பிள் இதுவாவே இப்படி ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இங்க எனக்கு ரெக்டாங்கிள் எவ்வளோ அப்படின்னு எப்படி இருக்கலாம்? ஸ்கொயர்னா என்ன சொன்னோம்? ஸ்கொயர்னா 2 இருந்துச்சு அப்படின்னா 2 × 2னா 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் அப்படி போடணும் இல்லையா? இதுவே அன்இக்குவலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 4 × 2 இல்ல 3 × 2 இருந்ததுன்னா ஒன்னு குறைச்சு நம்ம போடுவோம் அப்படின்னு ஸ்கொயர்ல சொன்னோம். இப்போ ரெக்டாங்கிள்ல என்ன பண்ணணும்? இங்க எனக்கு 1 2, இங்க எனக்கு 1 2வா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். 1 + 2 எனக்கு என்னது? இது எனக்கு 3 ரெக்டாங்கிள் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் இங்க எனக்கு இங்க 1 + 2னா இதுவும் எனக்கு 3 ரெக்டாங்கிள் கொடுக்க போகுது. ஸோ இதையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 3 டோட்டலா எனக்கு 9 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கணக்குல எடுத்துக்கணும். இதுவே எனக்கு வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், ரெக்டாங்கிள் இப்படி இருக்குன்னா இங்க என்ன வரும்? 1 2 3, இங்க 2 இருக்கும். இதை நம்ம வந்து ஆட் பண்ணா என்ன வரும்? 3 4 5 6ன்னு வந்துடும். இங்க அதுக்கப்புறம் ரோ சைடு ஆட் பண்ணா என்ன வந்துடும்? 1 + 2 3ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 6 டோட்டலா எனக்கு 18 ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுடைய கணக்கு. ரைட்டா? சோ இதே மாதிரி இப்போ 3 × 3 இருக்குன்னு வச்சுக்கலாமா? 3 × 3 1 2 3, இங்க 1 2 3. இது எல்லாமே பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருக்கு, ஆனா ஸ்கொயர் இல்ல, ஒன்னு ரெக்டாங்கிள் தான். சரியா? இது காலம்க்கு 1 2 3 போட்டிருக்கோம். அடுத்து ரோக்கு இது 1 2 3. அப்ப இங்க டோட்டலா எனக்கு என்னது? 6 ஃபார்ம் ஆகும். இங்க அது மாதிரி ரோல எனக்கு 6. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 36. சோ டோட்டலா இதுல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 36 ரெக்டாங்கிள் இருக்கு. அப்படின்ற மாதிரி நம்ம ரோ காலம் சம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ரைட்டா? அடுத்து மர்ஜிங் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா எப்படி வரும் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. 1 2 3, திரும்ப இந்த சைடு 1 2 3 4, திரும்ப இப்படி இருக்கு. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது ரெக்டாங்கிளா? இது எல்லாமே ரெக்டாங்கிள். ஸோ 1 2 3. அடுத்து இந்த சைட் பாக்குறப்போ 1 2 3 4 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைட் பாக்குறப்போ என்ன வரும்? 1 2 3ன்னு வரும். ரைட் தானே? அப்போ இங்க 1 2 3னா இங்க டோட்டலா ஆட் பண்ணா என்ன வரும்? 6 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்க டோட்டலா ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 4 + 3 7, 7 + 3 டோட்டலா இங்க 10 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சைடு 1 2 3க்கு எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும்? 6 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். எல்லாமே பேசிக் மெத்தட் படி நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
கிளியரா? ஆனா எனக்கு இந்த ரெக்டாங்கிள் என்னது ரெண்டு சைடும் கவர் ஆகுமா? இங்கேயும் கவர் ஆகும், இங்கேயும் கவர் ஆகும். அத மாதிரி இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணும்? இங்கேயும் கவர் ஆகும், இந்த இடத்துலயும் கவர் ஆகும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 10 plus 6 plus 6 மைனஸ் இந்த 2 ரெக்டாங்கிள் பண்ணணும். ஸோ -2. அப்போ இங்க என்ன வந்துடும்? 22 minus 2 டோட்டலா எனக்கு 20 ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி போகணும். ஸோ ரெக்டாங்கிள் எப்படி போகணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ ரெக்டாங்கிள் நார்மலா பேசிக்கா எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ரெண்டையும் ஆட் மட்டும் பண்ணணும். ரோ காலம் படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணும்? இந்த காலம்ல ஆட் பண்ணணும், அப்புறம் இந்த ரோவை ஆட் பண்ணிட்டு அப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இத்தனை அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ரைட்டா? ரெக்டாங்கிளுக்கு ஓகேவா? இப்போ அடுத்து என்னன்னா இதே மாதிரி எனக்கு ட்ரையாங்கிள்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் வச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த டைப்ல பார்க்க போறோம். இப்போ ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் இருந்தா எப்படி சால்வ் பண்ணும், ரெண்டாவது ஹரிசாண்டல் லைன் இருந்தா எப்படி சால்வ் பண்ணும், அப்புறம் ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் இருந்தா எப்படி சால்வ் பண்ணும், அப்புறம் ட்ரையாங்கிள்குள்ள மல்டி ட்ரையாங்கிள் இருந்தா எப்படி சால்வ் பண்ணும். ஸோ இந்த 4 டைப் தான் ட்ரையாங்கிள்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்குள்ள வெர்டிக்கல் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இங்க எனக்கு 1 2 3 அப்படின்னு இந்த பேஸ் லைனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பர் கொடுக்க போறோம். இந்த நம்பர் கொடுத்த அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ 1 plus 2 plus 3 டோட்டலா எனக்கு 6 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க 1 இங்க 2 இங்க 3 ட்ரையாங்கிள். அது இல்லாம 1 plus 2 சேர்த்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் வருமா? 2 plus 3 சேர்த்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்ப டோட்டலா 5 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சா? அப்புறம் 1 2 3 மூணையும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதுதான் எனக்கு 6 ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ இதுவே எனக்கு வந்து இப்போ 5 லைன் கொடுத்துருக்காங்க, இல்ல 4 லைன் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. 1 2 3 4. ஸோ 1 2 3 4 5. அப்ப இங்க எப்படி? இந்த 1 plus 2 plus 3 plus 4 plus 5. இதை நீங்க இப்படி பண்றதுக்கு பதிலா இந்த மெத்தட் மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க இப்படி ஆட் பண்ணாம நமக்கு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல, n into n plus 1/2ன்னு போடுவோம். இது அப்படிதானே இருக்கு. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சோ எனக்கு இங்க எத்தனை டிவைட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு இங்க nல அது போட்டுக்கலாம். 5 into 6/2. ஸோ டோட்டலா எனக்கு என்ன வந்துடும்? 5 3s are 15 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இது எனக்கு வெர்டிக்கலா லைன் இருந்துச்சு அப்படின்னா. இப்ப இதுவே எனக்கு இந்த 5ஓட சேர்த்து எனக்கு இப்படியும் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் என்ன பண்ணும்? இதை பேஸ் லைனா வச்சுட்டு இதுக்கு நம்பரிங் கொடுப்பேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப இதையும் ஆட் பண்ணிக்கணும். 3 2 5 ஸோ 6. இதனால எனக்கு டோட்டலா 15 ட்ரையாங்கிள். இப்போ இதனால பிளஸ் 6. ஸோ 15 plus 6 டோட்டலா 21 ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வெர்டிக்கல் லைன் வச்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹரிசாண்டல் லைன் வச்சு. ஹரிசாண்டல் லைன் வச்சுனா என்னது? எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க எனக்கு டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் பிளஸ் என்னது? இது ஒரு ட்ரையாங்கிள். டோட்டலா எனக்கு 2 ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுவே எனக்கு இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா என்னது? டோட்டலா இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் லைன் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஸோ இதுல எனக்கு 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஹரிசாண்டல் லைன் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அப்போ எனக்கு 5 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஸோ ஹரிசாண்டல் லைன்னா எனக்கு ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுட்டு ஸோ டோட்டலா எனக்கு 5 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போறோம். இப்போ இந்த வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. கம்பைன் பண்ணி எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேவா? இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஏதாவது 3 இதுல மட்டும் லைன் போட்டிருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இப்படி மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சம்க்கு எப்படி கவுண்ட் பண்ணணும்? நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். இங்க என்னது? 1 2 3 4. சோ இங்க என்னது? 4 plus 1 5 டோட்டலா 10 ட்ரையாங்கிள். இங்கே எனக்கு என்னது? ஒரு பேஸ் இருக்கா? சோ 1 2 3 4.
இங்கேயும் ஒரு 10 ட்ரையாங்கிள். ஸோ 10 + 10 டோட்டலா 20 ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஃபிகர்ல நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அடுத்து இதுல எத்தனை வரும் பாருங்க. 1 2 3 4. ஸோ இதுல நமக்கு 10 ட்ரையாங்கிள்ஸ். அடுத்து இங்க ஒரு பேஸ் இருக்கு. ஸோ இது 1 2. 1 + 2 எனக்கு என்னது 3. அப்போ 10 + 3 டோட்டலா 13 ட்ரையாங்கிள்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போறோம். இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் சம்ல எனக்கு ஹாரிசான்டல் லைன் வெர்டிகல் லைன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அந்த சம்ஸை நம்ம அணுக போறோம். ஓகேவா? அடுத்து மூணாவது பாருங்க, ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்குள்ள இப்படி ஒரு ட்ரையாங்கிள், ஓகேவா, இதுக்குள்ள இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இதுதான் எனக்கு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ள இந்த ட்ரையாங்கிள்குள்ள எனக்கு இந்த ட்ரையாங்கிள் இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ம நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்குன்னு வைங்களேன். ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், 4n + 1 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. அப்போ n இங்க எனக்கு என்னது 1. ஸோ 4 + 1 டோட்டலா 5 ட்ரையாங்கிள். இங்க எனக்கு ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ இங்க எனக்கு என்னது 2. அப்போ 4n + 1 4 2 சார் 8, 8 + 1 டோட்டலா எனக்கு 9 ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த மாதிரி சம் வந்தா போட்டுலாம் இல்லையா? இப்போ அடுத்தது பாருங்க, மல்டி ட்ரையாங்கிள் அப்படின்னு இருந்தது. ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படின்னு இருந்தது. மல்டி ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி வரும்னா பாருங்க, மல்டி ட்ரையாங்கிள் அப்படின்னா இங்க ட்ரையாங்கிள் இருக்கும், இப்படி இருக்கும். சரியா? இதுதான் நமக்கு என்னன்னா மல்டி ட்ரையாங்கிள். இங்க இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ள 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ற மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கா, இதுதான் மல்டி ட்ரையாங்கிள். சோ இங்க பாருங்க 1 2 3 அப்படின்னு இருக்கு. சோ இதுல 1 2 3 3 ஆட் தானே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க 3ன்னு இல்லாம 4 இது இருந்துச்சுன்னு வைங்களேன். சோ 4 இதுனா எப்படி மேம்னா 1 2 3 4. சோ 1 2 3 4. சோ இப்படி இருக்குன்னு வைங்களேன். இங்க எனக்கு 4னா ஈவன் அப்படின்னா இங்க எனக்கு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்கு பதிலா இங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கலாமா? சோ ஆடா இருந்துச்சுன்னா இங்க நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனைனா 1/n × n × n + 2 2n + 1 - 1. ரைட்டா? இப்போ ஈவன்னா அந்த -1 மட்டும் வராது, அவ்வளவுதான். 1/8 × n × n + 2 × 2n + 1. அவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணிட்டீங்கன்னா மல்டி ட்ரையாங்கிள் சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ரைட்டா? இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னா, ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு உள்ள ட்ரையாங்கிள் கொடுத்தா நம்ம எந்த மாதிரி சம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு உள்ள எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க எனக்கு நம்பர் கொடுத்துக்கணும். சோ 1 2 3 4 இருக்கா. சோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது 2, இது 3, இது 4. சோ இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துட்டு 4 × 2. ஸோ டோட்டலா எனக்கு 8 ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு நம்ம எழுத போறோம். அது எப்படி மேம் 8 ட்ரையாங்கிள் அப்படின்னா, இந்த 4 எனக்கு இது மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த 4 வந்த இந்த ஹாஃப் ஒரு ட்ரையாங்கிளா, ஓகேவா? அப்புறம் இந்த 4 வந்த இந்த ஹாஃப் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த 4 வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு ட்ரையாங்கிள் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 ட்ரையாங்கிள் வந்துருச்சா. ஸோ இதை மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த 1னால 2 ட்ரையாங்கிள் வரும், இந்த 2னால 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இந்த 3னால 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். சோ அதனால இந்த மாதிரி சம்ல நான் இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிட்டு மல்டிப்ளை பை 2ன்னு பண்ண போறேன். ரைட்டா? இதுலயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிளை ஜாயின் பண்ணிட்டு இங்க இப்படி போடுவாங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் எத்தனைன்னு கேட்பாங்க. சோ இங்க எனக்கு 4 வந்துருச்சா. அப்போ 5 6 7 8 8 × 2 16 ட்ரையாங்கிள் தான் ஆன்சரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எனக்கு இந்த ஜாயினிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, 1 இங்க 2,
ஸோ இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் உருவாகும். அது என்னன்னு நம்மளா தனியா கவுண்ட் பண்ணி ஆகும், அதையும் சேர்த்து சொல்லணும். இப்போ இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல எனக்கு இங்க பாருங்க இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ ஒரு ஜாயினிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க எனக்கு 2 ஜாயினிங் பாயிண்ட்னா 2 ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலா 18 ட்ரையாங்கிள் அப்படின்னு ஆன்சர் பண்ணும். டிஎன்பிஎஸ்சில நமக்கு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல எந்த மாதிரி சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள், எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி ஜென்ரலா என்ன ஃபிகர் வேணாலும் கொடுத்து கேட்கலாம். ஓகேவா, மேக்சிமம் எனக்கு ரெக்டாங்கிள் இல்லைன்னா ட்ரையாங்கிள் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக்கா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பேசிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிகருக்குள்ள போய் கண்டுபிடிக்க போறோமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சம்ல யூஸ் ஆகும், நிறைய சம்ல நமக்கு அது யூஸ் ஆகாது, கவுண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, எப்படி யூஸ் ஆகுற சம்ல நம்ம அதை யூஸ் பண்ண போறோம், தேவையில்லாத சம்ல எப்படி கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து சம்ஸ்குள்ள போய் பார்க்கலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் ஆன் செஸ் போர்ட். ஸோ ஸ்கொயர்ஸ் இது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான் இல்லையா. ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இந்த சைடு 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ நமக்கு ஸ்கொயர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸ்கொயர்ஸ் என்னது, எனக்கு 8x8 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 8 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ 8 ஸ்கொயர் எனக்கு 64 49 36 25. அதுக்கப்புறம் இங்க 16 9 4 பிளஸ் 1 5. ஸோ இங்க 14, இது மட்டும் எனக்கு 13 வந்துருச்சு. ஸோ இங்க என்ன வருதுன்னு பாருங்க 11 20 24. ஸோ 2 10 20 10 15 17 174 பிளஸ் 70. டோட்டலா அப்போ எத்தனை ஸ்கொயர்ஸ் 204 ஸ்கொயர்ஸ். இதே கொஸ்டின்ல எனக்கு ஸ்கொயர்ஸ் கேட்காம ரெக்டாங்கிள்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், ரெக்டாங்கிள்ஸ் இங்க எனக்கு வெளியில இருக்கிறது ஸ்கொயர், எனக்கு இந்த டப்பா எனக்கு என்னது ஸ்கொயர், எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு, அந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை, எனக்கு இங்க 8x8 தான். சோ இங்க நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துப்போமா, ரைட்டா. அடுத்து இது ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது, அப்போ இது ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எடுத்துப்போம். கரெக்ட் தானே. அப்போ இங்க எனக்கு பேசிக்கா டயக்ராம் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கு. இங்க எத்தனை கோடு 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் எனக்கு ஸ்கொயரா இருக்கு. ஆனா இது ரெண்டும் சேர்ந்தா எனக்கு ரெக்டாங்கிள், இது ரெண்டும் சேர்ந்தா எனக்கு ரெக்டாங்கிள், இது ரெண்டும் சேர்ந்தா ரெக்டாங்கிள். அப்போ இந்த மாதிரி எனக்கு எத்தனை டப்பா இருக்கு, 8 பாக்ஸ் இருக்கா. இங்க நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அங்க 8 பாக்ஸ் தான் இருக்கு, ரைட்டு தானே. அப்போ 8 பாக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இங்க டோட்டலா என்ன பண்ணுவோம் 8 பிளஸ் 7 பிளஸ் 6 பிளஸ் 5 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1 தானே போடுவோம். அப்படிதானே போட சொன்னோம். நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுறத நம்ம பாக்ஸ்ல எழுதணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இது எனக்கு என்னது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், எனக்கு இங்க n 8. ஸோ 8 இன்ட்டு 9/2வா, அதாவது n இன்ட்டு n பிளஸ் 1/2. எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 8. ஓகே தானே. அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 9 4s are 36. ஓகேவா. சோ அப்போ இத நான் என்ன பண்ணேன், ஆட் பண்ணிருக்கேன். இங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். 36 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ திரும்ப இதை ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 36ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 36ஐயும் இந்த 36ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்ட் தானே. அப்போ 36 cross 36 அப்படின்னு பண்ணுவோம். சோ 36 cross 36 என்ன வரும், 36 ஸ்கொயர் 3 square 0 9 6 square 36 3 6 are 18 18 2s are 36
ஸோ இங்க 96 10 11 12 12 96 ரெக்டாங்கிள்ஸ் எனக்கு என்ன இருக்க போகுது, செஸ் போர்ட்ல இருக்க போகுது. ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்க போகுது, 204. ஸோ ஆப்ஷன் பி. எத்தனை ரெக்டாங்கிள்னு கேட்டா நம்மளுடைய ஆன்சர் என்னது, 1296. என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக் டைப்ல என்ன பண்ணோம், பாக்ஸ்ல நம்பர் எழுதிட்டு அதை ஆட் பண்ணோம். அதை நான் ஆட் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிருக்கேன், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னு போட்டு n × n + 1/2ன்னு போட்டிருக்கேன். போட்டா எனக்கு ஒரு சைடு 36ன்னு வருது, இந்த ரோ சைடும் எனக்கு அதே 36ன்னு வரும். வந்ததுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும்னு தானே சொன்னேன் நான் பேசிக்ல. ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 36 × 36 நமக்கு என்ன வந்துருச்சு, 1296 ரெக்டாங்கிள்ஸ். ஓகே தானே? அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் பாருங்க. how many rectangles are there in the given figure? எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பரிங் பண்ணா 1 2 3, இங்க 2, ரைட் தானே? ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ரெக்டாங்கிள்ஸ் எனக்கு இது 1 2 3, இதை ஆட் பண்ணா என்ன வரும் 6, இதை ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் 1 + 2 3. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 × 3 18. இங்க எனக்கு எந்த ரெக்டாங்கிளுமே இல்லை, ஸோ அதனால 18 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே தானே? புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங்? இங்க நம்மளால என்ன பண்ண முடியும், வெர்டிக்கல் லைன் வச்சு பிரிக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வெர்டிக்கல் லைன் வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? பாருங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இங்க வெர்டிக்கல் லைன் வச்சு பிரிச்சோம் அப்படின்னா இங்க ஒரு லைன் தான் இருக்கு, எனக்கு இங்க இருந்து இப்படிதான் வந்திருக்கணும், ஆனா வரல. சோ இப்ப இந்த ட்ரையாங்கிள் வெர்டிக்கல் லைன்னா ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் வெர்டிக்கல் லைன் வச்சு போடணும், அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வெர்டிக்கல் லைன் வச்சு போடணும். ஓகேவா? புரியுதா என்ன பேசிட்டு இருக்கேன்னு? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுல எனக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் தான் இருக்கு. இதுக்கு நான் நம்பரிங் கொடுத்தா 1 2, ஸோ 1 + 2 3 ட்ரையாங்கிள், ரைட்டா? அதுக்கு அடுத்து இது இங்க ஒரே ஒரு லைன், அப்போ இது பேஸ் லைன், அப்போ இங்க 1 2 நம்பரிங் கொடுத்துருவேன், அப்போ 1 + 2 3. ஓகேவா? அதுக்கு அடுத்து மூணாவதா எனக்கு என்னது, இங்க எனக்கு என்னது, இங்க ஒரு லைன் இருக்கு, அப்போ இங்க 1 2, அப்போ இங்க 1 + 2 3. ஓகேவா? அது இல்லாம எனக்கு இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ 9 + 1 10 ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? சோ பேசிக் கான்செப்ட் வச்சு இப்படி எழுதலாம். அப்படி இல்ல மேம் நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பேசிக் கான்செப்ட், சோ நான் நம்பரிங்கே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். என்னது, இது 1 1 2 3 4 5 6. சோ 6 ட்ரையாங்கிள் வந்துருச்சா தனித்தனியா? இதுக்கப்புறம் எனக்கு கம்பைன் பண்ணா என்னென்ன ட்ரையாங்கிள் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 5ஐயும் 6ஐயும் கம்பைன் பண்ணுவோமா? ஸோ 6 ட்ரையாங்கிள் ஏற்கனவே சிங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6 + இந்த ரெட் கலர் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு என்னது, இதை கம்பைன் பண்ணலாமா? 1 2 3 மூணையும் சேர்த்து 1 கம்பைன் பண்ணியிருக்கோம், ஸோ +1. அதுக்கப்புறம் 2 3 மட்டும் கம்பைன் பண்ணி 1, 2 3 மட்டும் கம்பைன் பண்ணி 1. இந்த ஒரு ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு, 5ஐயும் 6ஐயும் கம்பைன் பண்ணோம். இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு, 1 2 3 கம்பைன் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 3 மட்டும் கம்பைன் பண்ணாலும் எனக்கு என்ன வருது, ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஓகேவா? 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணா நமக்கு வராது, ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க 4 5 6, இதை கம்பைன் பண்ணாலும் ஒரு ட்ரையாங்கிள் வருதா, 4 5 6. ஸோ அதுக்கு ஒரு 1. இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு, 4 5 6 கம்பைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க, வேற எதுவும் கம்பைன் பண்ண முடியாது. ஸோ 6 7 8 9 10. இப்போ எனக்கு என்னதான் வந்திருக்கு, 10 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பேசிக் கான்செப்ட் படி உங்களால டயக்ராம பிரிச்சு அந்த மாதிரி கொண்டு வர முடிஞ்சாலும் ஓகே, அப்படி இல்லை நார்மலாவே நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க கவுண்ட் பண்ணியும் ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 10. அடுத்தது பாருங்க, how many squares are there in the given figure? ஸோ இங்க ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க ஸ்கொயர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ரோ காலம் ஈக்குவலா இருந்தா எப்படி, அன்ஈக்குவலா இருந்தா எப்படின்னு பார்த்தோம், மெர்ஜிங்கும் பார்த்தோம் இல்லையா? இங்க எனக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, மெர்ஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம தனித்தனியா கவுண்ட் பண்ணியே போட்டுடலாமா? அதுவே இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவுண்ட் பண்ணி போட்டா என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9.
ஸோ இது மட்டும் நமக்கு என்ன வந்துருச்சு 9 வந்துருச்சு. இங்க ஒன்னு 10 ஓகேவா. ஸோ சின்னது மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ட்ரையாங்கிள் சின்னது கவுண்ட் பண்ணது மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கம்பைன் பண்ணி கவுண்ட் பண்ணலாமா. ஸோ கம்பைன் பண்ணி கவுண்ட் பண்ணா இப்ப என்ன வரும்னு பாருங்க. இது 1 ஓகேவா, இது 2, அடுத்து இது 3, இது 4, அதுக்கப்புறம் நடுவுல இந்த ஒண்ணு இருக்குல்ல 4, இதையும் எடுத்துக்கலாம். இது என்னது, இது ஒரு 1 5 ரைட்டா. அடுத்து இங்க ஒண்ணு என்னது 6, அதுக்கப்புறம் இங்கேயும் நான் நடுவுல இது மட்டும் எடுத்துக்கலாமா. அப்ப டோட்டலா என்ன வந்துச்சு. சோ இத நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இந்த 10 இது கன்ஃபியூஸ் ஆகாம வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம போடுறப்போ எதை கணக்குல எடுத்துட்டோம் எது எடுக்கலன்னு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இந்த 10 மெம்பர்ஸ் அப்படியே இருக்கட்டும், இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லையா. அதுக்கு அடுத்து இப்ப நான் கம்பைன் பண்ணி எடுக்க போறத நம்பரிங் பண்ணிக்கணும். 1 2 பிளஸ் இது ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, 1 2 ஏ சேர்த்து ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது 3 4 இத பின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 4 பி இது ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு 4 5 இத நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 5 சி. நெக்ஸ்ட் இது மட்டும் வருமா 2 3 7 6 2 3 7 6. ஸோ 4 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. சாரி 4 ட்ரையாங்கிள்ன்ற 4 ஸ்கொயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடுவுல 6 5 4 3 ஒரு இது வந்துருமா 6 5 4 3. ஸோ 6 5 4 3 அது ஒரு ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்ன வரும் இங்க 5 6 8 9 5 6 8 9 அதெல்லாம் சேர்த்தா நமக்கு ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ 5 6 8 9 3 4 பி 3 4 5 6 அதுவும் எழுதியாச்சு. ஸோ 7 6 2 3 வந்துருச்சு 5 4 சி. அப்போ கம்பைண்டா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்துருச்சா. இன்னும் இங்க ஒண்ணு இருக்கு அது எழுதணும். அது இங்க நமக்கு தனியா வரும் இல்லையா. இத நம்ம டின்னு வச்சுக்கலாம். 9 பிளஸ் டி எனக்கு என்னது ஒரு ஸ்கொயர் வந்துடும். 9 பிளஸ் டி. வேற ஏதாவது இங்க கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. 9 பிளஸ் டிக்கு அப்புறமா இந்த 9 பிளஸ் டி வேற எங்கேயாவது சேர்த்து நம்மளால கம்பைன் பண்ண முடியாது. ஸோ 9 பிளஸ் டி. இப்போ அதுக்கப்புறமா இங்க எனக்கு என்ன இருக்கு இஎஃப்னு வச்சுக்கிறேன். இங்க 10 பிளஸ் இ ஒரு ஸ்கொயர் 10 பிளஸ் இ ஒரு ஸ்கொயர். இங்க 10 பிளஸ் எஃப் ஒரு ஸ்கொயர். ஓகேவா. அது இல்லாம நமக்கு என்னது ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு. ஸோ டோட்டலா எனக்கு இங்க எத்தனை வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. அது இல்லாம இது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய பெரிய ஸ்கொயர் இல்லையா. சோ 9 பிளஸ் 1. சோ டோட்டலா எனக்கு இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க 10 பிளஸ் 10 டோட்டலா 20 ஸ்கொயர்ஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் பி. ஓகேவா. சோ இங்க நம்ம சொன்ன கணக்குல எதுவுமே வரல. நம்ம என்ன சொன்னோம் ரோ காலம் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். இங்க எனக்கு அந்த மாதிரி ரோ காலம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் மாதிரி எடுக்க முடியல. ஸோ நம்ம சொன்ன மெத்தடுக்குள்ள எதுவுமே வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணி தான் எழுதணும். கவுண்ட் பண்ணி எழுதுறப்ப இப்படிதான் நம்ம மிஸ் பண்ணாம ஒவ்வொன்றத்தையும் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் எனக்கு சிங்கிளா வரக்கூடியது எழுதிட்டு அப்புறம் கம்பைண்டா வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதணும். கிளியர் தானே. அடுத்தது போயிடலாமா. அடுத்தது பாருங்க ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிகர். ஸோ இங்க என்னது எனக்கு 2 மிரர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேல இருக்கிறத எனக்கு அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பிம்பம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் பேஸ நம்பரிங் பண்ணுவோம் 1 2 3 4ன்னு. அப்போ டோட்டலா எனக்கு இங்க எத்தனை வந்துடும் 1 2 3 4னா இங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 அப்படித்தானே ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுவோம் பேஸ. ஸோ 4 பிளஸ் 1 2 பிளஸ் 3. ஸோ இங்க 10ன்னு வந்துடும். இங்க திரும்ப இந்த சைடு கவுண்ட் பண்றப்போ சேம் 1 2 3 4. அப்போ மேல ஒரு 10 ட்ரையாங்கிள் கீழே ஒரு 10 ட்ரையாங்கிள். ஓகேவா. அது இல்லாம நம்ம என்ன பண்ணணும் இங்க எனக்கு ஒரு காமன் ஒரு பேஸ் லைன் மாதிரி இருக்கு புரியுதா. இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு இப்படி இருந்துச்சு. இதுல 1 2 3 4 அப்படின்னு பண்ணோம் ரைட்டு தானே. அடுத்து
இங்க ஒன்னு இருந்துச்சு. ஸோ 1 2 3 4 அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேஸ் லைனா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இங்க நல்லா பாருங்க 1 2 3 4 மேல 10 கீழே 10 ஓகே. அது இல்லாம இங்க பாருங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பேஸ் லைன் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ இங்க ஒரு பேஸ் லைன் ஃபார்ம் ஆயிருச்சா? அப்போ இங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ரையாங்கிள் வரப்போகுது. என்ன ட்ரையாங்கிள் பாருங்க 1 2. அது மாதிரி இங்க 1 2. ஸோ டோட்டலா எனக்கு 4 ட்ரையாங்கிள் இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு? இங்க நடுவுல ஒரு லைன், அது இல்லாம இப்படி இருக்கு. இப்போ மேல 10 ட்ரையாங்கிள்ன்றது நம்ம எதெல்லாம் சொல்றோம்? 1 2 3 4 10 ட்ரையாங்கிள்ன்றது எனக்கு இந்த 1 மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், இந்த 2 மட்டும் 2 நான் நம்பரிங் போட்டிருக்கிறது மட்டும் ஒரு ட்ரையாங்கிள், இந்த 3 நம்பரிங் போட்டிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், 4 நம்பரிங் போட்டிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அது இல்லாம 1 + 2 ஒரு ட்ரையாங்கிள், 2 + 3 ஒரு ட்ரையாங்கிள், 3 + 4 ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வருதா? ஓகேவா? இந்த 4 நம்பரிங் கொடுத்துருக்கேன். அந்த 4 நம்பரிங் தனித்தனியா ஒரு 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 1 2 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள், 2 3 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள், 3 4 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ 4 + 3. அதுக்கப்புறம் 1 2 3 3ஐயும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வருமா? 3ஐயும் சேர்த்தா, அது மாதிரி 2 3 4 3ஐயும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வருமா? ஸோ அது ஒரு 2 ட்ரையாங்கிள். அது இல்லாம இந்த பெரிய ட்ரையாங்கிள் 4ஐயும் சேர்க்க போறேன். 1 2 3 4. ஸோ 4ஐயும் சேர்த்தா டோட்டலா 10 ட்ரையாங்கிள். அப்போ டோட்டலா இங்க இத பேஸா வச்சு மட்டுமே எனக்கு 10 ட்ரையாங்கிள் மேல இருக்கிறது மட்டும். ஸோ கீழேயும் எனக்கு இத பேஸா வச்சு கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு 10 ட்ரையாங்கிள். இப்போ இது 2 இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? இங்க ஒரு பேஸ் லைன் இருக்கு. அப்போ இது எனக்கு என்ன ட்ரையாங்கிள், புது ட்ரையாங்கிள் உருவாக்குது அப்படின்றத பார்க்கணும். பார்க்க மறந்துடக்கூடாது. எதை உருவாக்குதுன்னு பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் 1, இது ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வருது. அப்புறம் எனக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டு தானே? இந்த பக்கம் ஒரு 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா. ஸோ ஏற்கனவே ஒரு 20 ட்ரையாங்கிள் +2 + 2 4 ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலா எனக்கு 24 ட்ரையாங்கிள் உருவாகுது. ஓகேவா? ஏன்னா எனக்கு டயக்ராம்ல இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி இப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்படி ஒரு பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இதனால எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் உருவாகுது? கனெக்டிங் பாயிண்ட் இல்ல இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா உருவாகிற ட்ரையாங்கிளை கணக்குல எடுத்துக்க மறந்துடக்கூடாது. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இங்க எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன பண்ணலாம்? இங்க நமக்கு தெரிஞ்ச கான்செப்டையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க ஒரு கோடு இருக்கு, வெர்டிக்கல் லைன். அப்போ இங்க என்னது 1 2. ஸோ டோட்டலா 3 ட்ரையாங்கிள். அடுத்து இங்க வேற ஒரு ஹரிசாண்டல் லைன், இங்க 1 2, இது ஒரு 3 ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருக்கிற ட்ரையாங்கிள்குள்ள டோட்டலா 6 இருக்கு. முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னது? இதை ஒரு பேஸ் லைனா வச்சுக்கலாமா? பேஸ் லைனா வச்சா இங்க என்ன வந்துடும்? இங்க 1 2ன்னு போடுவோம். அப்போ இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள், ரைட்டு தானே? அங்க ஒரு 3 ட்ரையாங்கிள். இங்கே நான் பேஸ் லைனா வைக்க முடியாது, ஏன்னா இந்த பார்ட் எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணல. இங்க ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தான் தனியா இருக்கு. ஸோ +1. அப்போ 10 தான் ஆன்சரா? இப்போ 10 தான் ஆன்சரான்னு சொல்லுங்க. 10 தான் ஆன்சரா? இங்க எனக்கு இங்க தனியா இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இது வேற எதோடையாவது கம்பைன் ஆகி எனக்கு வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண மறந்துடக்கூடாது. புரியுதா நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு? இங்க ஒரு ட்ரையாங்கிள் தனியா இருந்துச்சு. இங்க நம்ம 1 + 2 3ன்னு போட்டோம். இந்த 1 + 2 3 போட்டாச்சு. இந்த 1 + 2 3 போட்டாச்சு. ஸோ இது கம்பைண்டா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது இது மட்டும் தனியா இங்க பாருங்க, எனக்கு இது மட்டும் இதுக்குள்ள மட்டும் எனக்கு 6 ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஓகே. அதுக்கப்புறம் இங்க எனக்கு தனியா இதுக்குள்ள மட்டும் 6 ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் தனியா இருக்கு. ஸோ இதனால இங்க இன்க்ளூட் ஆகி வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா இங்க நம்ம இன்க்ளூட் பண்றோம் இல்லையா? ஸோ அங்க ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா
அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். எப்படி மேம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எனக்கு இங்க பாருங்க இந்த பெரிய ட்ரையாங்கிள் வருது. அந்த ட்ரையாங்கிள் லிஸ்ட்ல வருமா சொல்லுங்க. இங்க 1 2 பேஸ்ன்னு வச்சோம். பேஸ்னு வச்சு எனக்கு என்ன வந்துச்சு 2 + 1 3 ட்ரையாங்கிள். எனக்கு என்ன சொல்லுச்சு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், சோ இது ஒரு ட்ரையாங்கிள், அதோட நிறுத்திக்கிச்சு இல்லையா. இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால எனக்கு இப்படி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறதுலாம் எனக்கு இங்க சொல்லல. ஓகேவா, கரெக்டா. சோ அப்போ இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால எனக்கு வேற ஏதாவது ட்ரையாங்கிள் உருவாகுதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ரைட். இப்போ டோட்டலா 10 பிளஸ் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சா, இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்போ சோ +1 டோட்டலா எனக்கு 11 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா. ஏதாவது டவுட் இருந்தா திரும்ப ரீகவுண்ட் கூட தனியா செக் பண்ணி பாத்துக்கோங்க. தனியா செக் பண்ணலாமா? தனியா எப்படி செக் பண்ணலாம்? எல்லாத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுத்துடலாம். 1 2 3 4 5. வேற ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கான்னு பாருங்க. 5. இப்போதைக்கு இந்த 5 ட்ரையாங்கிள் தனியா இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே சிங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். அதுக்கப்புறமா எனக்கு இது ஒரு 1 + 2 ஒரு ட்ரையாங்கிள், 1 + 2 ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் 3 + 4 ஒரு ட்ரையாங்கிள். ரைட்டா, இதை நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். சோ இங்க A + 3 ஒரு ட்ரையாங்கிள், B + 4 ஒரு ட்ரையாங்கிள், B + 4 ஒரு ட்ரையாங்கிள். ரைட்டா, வேற என்ன வரும்? A3 A B 3 4 எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள். அது இல்லாம 1 2 AB 3 4 எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள், 1 2 AB 3 4 எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள். ரைட்டா, அப்ப டோட்டலா இங்க என்ன வருது? 1 2 3 4 5 6. ஓகேவா, சோ 1 2 3 4 5 6. சோ 6 ட்ரையாங்கிள்ஸ். ரைட்டா, ஒரு செப்பரேட் ட்ரையாங்கிள், சின்ன சின்ன ட்ரையாங்கிள் இருந்துச்சு, அப்புறம் கம்பைன் பண்ணதுல எனக்கு 6 ட்ரையாங்கிள். டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள் வருது? 11 ட்ரையாங்கிள் வருது. கிளியரா? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல வர ட்ரையாங்கிள கணக்குல எடுத்துக்க மறந்துடக்கூடாது. நிறைய பேர் நம்ம சொன்ன பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்றப்போ அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சோ அதனால கேர்ஃபுல். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ராம்பஸஸ் ஆர் தேர் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர். ராம்பஸ்னா என்னது? சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இருக்கும் நமக்கு? இது ட்ரபீசியம், சாரி ட்ரபீசியம் தான் சரிவகம் வரும்னு நினைக்கிறேன். சோ ராம்பஸ்னா என்னது? ஸ்கொயர் இப்படி இருக்கும். அதை நம்ம இப்படி திருப்பினோம்னா இதுதான் நம்ம ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க எப்பயாவது ரேரா ரோம்பஸ் எத்தனை இருக்கு, இல்லைன்னா செமி சர்க்கிள் எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரேரா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இங்க நார்மலா கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? இது ஒரு ரோம்பஸா? 1 2 3 4 5 6 7 8. 8 சின்ன சின்ன ராம்பஸ் இருக்கு. ஓகேவா, 8 ராம்பஸ், சின்ன சின்ன ராம்பஸ். அதுக்கப்புறம் கம்பைன் பண்ற ராம்பஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இதை கம்பைன் பண்ணா எனக்கு ராம்பஸ் வருமா? 1 6 பிளஸ் A, அதுக்கப்புறம் 2 7 பிளஸ் B ஒரு ராம்பஸ், 3 8 பிளஸ் Cன்னு வச்சுக்கலாம், 5 4 பிளஸ் D. அப்போ இங்க ஒரு 4 ராம்பஸ் வந்துருச்சு. அது இல்லாம வேற எத்தனை ராம்பஸ் இருக்கு? இங்க சென்டர்ல 1 2 3 4 சேர்த்தா ஒரு ராம்பஸ் வரும். சோ 1 2 3 4 சேர்த்தா ஒரு ராம்பஸ். அப்படி இல்லாம எனக்கு வெளியில இது ஒரு பெரிய ராம்பஸ் இல்லையா. சோ +1. டோட்டலா எத்தனை இருக்கு? 12 13 14 ராம்பஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ எப்பயாவது கேட்பாங்க ராம்பஸ் எத்தனை இருக்கு, செமி சர்க்கிள் எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம். அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். எத்தனை ட்ரையாங்கிள்னு கேக்குறாங்க. இங்க ட்ரையாங்கிள்குள்ள எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? 4n + 1ன்னு சொன்னோம். ட்ரையாங்கிள்குள்ள ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. அப்போ n எனக்கு 1 தான். அப்போ 4 + 1 டோட்டலா ட்ரையாங்கிள் 5. என்னென்ன 5 ட்ரையாங்கிள்? 1 2 3, இது ஒன்னு 4, அது இல்லாம இந்த பெரிய ட்ரையாங்கிள் 1. ஸோ டோட்டலா நமக்கு 5 ட்ரையாங்கிள் இருக்கு. கிளியரா? அடுத்தது பாருங்க, how many triangles are there in the given figure. ஸோ இந்த ஃபிகர்ல நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இதை மட்டும் எடுத்துக்கிட்டா இங்க நடுவில் ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு. ஸோ 1 + 2 3 ட்ரையாங்கிள். ரைட்டா? அடுத்து இங்க இது ஒரு
பெரிய ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண வேணாம், எடுத்துக்க வேணாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை எடுத்துக்கிட்டோம். 1 + 2 3 3 ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கிட்டா எனக்கு எத்தனை பேஸ் லைன் வரும்னு பாருங்க. இது 1 பிளஸ் இது 1 வரும். புரியுதா எதை எடுத்திருக்கோன்னு? இங்க பாருங்க, இதை எடுத்திருக்கோம். எனக்கு இங்க 1 2 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க நான் நம்பரிங் பண்ணா 1 2 3 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கலாமா? 1 2 3னா அதை 3ஐயும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 3 5 6ன்னு வந்துடும். ஸோ 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ரைட்டு தானே? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை பாயிண்டா வச்சு இதை ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இதை ட்ரையாங்கிள் எடுத்தா என்ன வரும்? 1 2 மட்டும்தான் வரும். ரைட்டா? 1 2 மட்டும் தான் வரும். அப்போ 1 2 3 அப்படின்னு நம்பர் பண்ணும். நம்பர் பண்றப்போ அங்க ஒரு 6 ட்ரையாங்கிள் வந்துடும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ 12 15 அங்க ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ டோட்டலா +1 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ 16 ட்ரையாங்கிள்ஸ்ன்றது கரெக்டான்னு சொல்லுங்க. இங்க எங்கேயாவது கனெக்டிங் பாயிண்ட் வருதா, வேற ஏதாவது ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ 16 ட்ரையாங்கிள்ஸ்னு நமக்கு கான்செப்ட் படி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தனித்தனியா கவுண்ட் பண்ணி போட போறோம். அதுலயும் நமக்கு சேம் ஆன்சர் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேம் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாமா? ஸோ இங்க பாருங்க, தனித்தனியா நம்பரிங் கொடுக்கலாம். நம்பரிங் கொடுத்தா என்ன வரும்? இது 1 2 3 4 5 6 6 சின்ன ட்ரையாங்கிள் பிளஸ் இது 1 7 ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஸோ 7 ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கம்பைன் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 + 2 கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் 3யும் 4ம் கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிளா? ஸோ 3யும் 4ம் கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் 5ம் 6ம் கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். அது இல்லாம என்னது? 1 2 3 4 கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் வருமா? 1 2 3 4 கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். அது இல்லாம 3 4 5 6 3 4 5 6 கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் வருது. அப்போ 1 2 3 4 5 வருது. ஸோ 7 + 5 டோட்டலா 12 தான் வந்திருக்கு. வேற ஏதாவது ட்ரையாங்கிள் மிஸ் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. 1 2 இல்லாம 2 3 மட்டும் பண்ணா நமக்கு ட்ரையாங்கிள் வருதான்னு பாருங்க. 2 3 மட்டும் பண்ணா 2 3 இல்லனா 4 5 அது மட்டும் பண்ணா நமக்கு ட்ரையாங்கிள் வருதான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு கவுண்ட் பண்ணா என்ன வரணும்? 16 வரணும். ஏன்னா நமக்கு கான்செப்ட் படி 16 வந்திருக்கு. இப்போதைக்கு நமக்கு 12 தான் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். வேற என்ன பண்ணா ட்ரையாங்கிள் வரும்னு பாருங்க. இங்க இந்த ட்ரையாங்கிள் 7th ட்ரையாங்கிளா நம்ம இங்கே சேர்த்துட்டோம். ஸோ அப்போ அது வராது. வேற ஏதாவது நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியுமா? 3 4 5 6 பண்ணிட்டோம். 5 6 3 4 பண்ணியாச்சு. ஸோ வேற என்ன இருக்குன்னு பாருங்க. 12 இங்க 2 3 4 பாருங்களேன். இங்க 2 3 4 இதுவும் ட்ரையாங்கிள் தான். ரைட் தானே? 3 4 5 இதுவும் ட்ரையாங்கிள் தான் வருது. ஸோ 12 இல்லாம 2 3 4 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் பிளஸ் 3 4 5 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வருதா? 14 வந்துருச்சு. இன்னும் 2 ட்ரையாங்கிள் என்னெல்லாம் வரும்? 2ம் 7ம், அதாவது இங்க இது மட்டும் பாருங்க. இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதாவது இங்க ஒரு ட்ரையாங்கிள் 1 பிளஸ் இங்க 3 4 5 சேர்த்து 1. 3 4 5 நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ஆனா இது எழுதல இல்லையா? இந்த 2வையும் இந்த 7ல பாதியையும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வருது இல்லையா? ஸோ 2வையும் அந்த 7ல பாதியும் 2வையும் 7ல பாதியையும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள். அத மாதிரி இங்க பாருங்க, 2வையும் 7லையும் பாதியிலையும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் சொன்னோமா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு வருதான்னு பாருங்க. இந்த சைடு 5வையும் இந்த 7ல கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தாலும் நமக்கு என்ன வருது? ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ அந்த 5வையும் அந்த 7 இதையும் சேர்த்தாலும் நமக்கு என்ன வருது?
ட்ரையாங்கிள் வருது. ஸோ இந்த 4 ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலா 16. ஸோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல நம்ம தனித்தனியா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு சில இதுல மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலா சொன்ன கான்செப்ட் படி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்து கவுண்டிங் பண்றப்போ அது வருதான்றத கிராஸ் செக்குக்கு வேணா டைம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இல்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா நான் கவுண்ட் பண்ற கான்செப்ட் எனக்கு புரியல, அதாவது இந்த ஃபிகரை இப்படிதான் பார்த்து இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுன்றது புரியல அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா ஏதாவது 1-2 மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ ஸ்டார் ஷேப்ல கொடுத்துட்டு இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்? இதுல கவுண்ட் பண்றதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இது ஒரு 6. அது இல்லாம இங்க 7 8 9 10 11 இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கு என்னது 11 ட்ரையாங்கிள். செப்பரேட்டா சின்ன சின்ன ட்ரையாங்கிள் 11 இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணி பண்ணணும். கம்பைன் பண்ணி பண்ணா என்ன வரும்? 11ஐயும் 3வையும் கம்பைன் பண்ணுவோமா? ஸோ 11 + 3 கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த சைடு 4ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணலாம். ரைட்டு தானே? ஸோ 4ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணலாம். அடுத்து இங்க 11 6 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். ஸோ 11 + 6 இதை கம்பைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கம்பைன் பண்ணலாம்? இங்க 1 10 கம்பைன் பண்ணலாமா? 1 + 10 கம்பைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கம்பைன் பண்ணலாம்? 2ஐயும் 10ஐயும் மட்டும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ 2ம் 10ம் கம்பைன் பண்ணிக்கலாம். அடுத்து 9 8 சேர்த்து கம்பைன் பண்ணலாமா? ஸோ 9 8 கம்பைன் பண்ணலாம். ஸோ 2 கம்பைன் பண்றது இவ்வளவுதான் வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இன்னொரு டைம். 9ஐயும் 8ஐயும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ 5ஐயும் 7ஐயும் அதே மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாம் இல்ல? ஸோ 5ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ 5 7. ஸோ 6 11 எழுதியாச்சு, 3 11 எழுதியாச்சு, அது மாதிரி 2 10 எழுதியாச்சு, 1 10ம் எழுதியாச்சு. 2 10 1 10 ரெண்டும் கம்பைன்ட் ஆகிற மாதிரி எழுதிட்டோம். ஸோ வேற என்னது? இதுக்கப்புறம் 3 இது கம்பைன் பண்ற மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? இங்க 10 9 கம்பைன் பண்ணா வராது. இங்க 7 8 9 கம்பைன் பண்ணலாமா? 7 8 9 3ஐயும் கம்பைன் பண்ணா வருமான்னு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலா 11 இருந்துச்சு. எரேஸ் ஆயிடுச்சு, அதனால நம்ம திரும்ப எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? 11 இருந்தது. அதுல என்ன பண்ணோம்? 6 இப்போ 7ஓட கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ 6 7ஓட கம்பைன்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு 5 7ஓட கம்பைன் பண்ணிக்கலாம். 5 7ஓட கம்பைன்டு. நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற 4 11ஓட கம்பைன் பண்ணுவோமா? அடுத்து 3ஐயும் 11ஓட கம்பைன் பண்ணா எனக்கு ட்ரையாங்கிள் தான் வருது. நெக்ஸ்ட் 1 10ஓட கம்பைன் பண்ணிக்கலாம், 2 10ஓட கம்பைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது? எனக்கு இங்க 9ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம். 9ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம். அடுத்து 3 இது கம்பைன் பண்றப்போ 5 7 8 இது 3ஐயும் கம்பைன் பண்ணாலும் எனக்கு என்னதான் வருது? ட்ரையாங்கிள் தான் வருது. ஸோ 5 7 8. ஸோ 5 7 8. அது இல்லாம வேற ஏதாவது கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. 11 4 எழுதியிருப்போம், 6 7 எழுதியிருப்போம். ஸோ அடுத்து இங்க 1 10 எழுதியிருப்போம். இங்க எனக்கு இங்க வரைக்கும் பேஸ் லைன் இருந்தா இங்கேயும் எழுதியிருக்கலாம். ஸோ இது எழுத முடியாது. ஸோ டோட்டலா இப்ப எத்தனை ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. 3 6 7 8. ஸோ 11 + 8 டோட்டலா எனக்கு எத்தனை இருக்கு? 19 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? இங்க நம்ம என்ன பண்ணோம்? ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி எழுதணும், பேஸ் லைன் வச்சு எழுதல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்டார் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி இங்கேயும் எனக்கு எப்படின்னா இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டா போயிருக்கு. ஸோ அதனால அதை நான் பேஸ் லைனாவும் எடுத்துட்டு பண்ணலாமான்ற டவுட்டும் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? கவுண்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இதை ஒரு ட்ரையாங்கிளா வச்சுட்டு இதை பேஸ் லைனா எடுத்துக்கலாம். ஸோ 1 2 1 2 3ன்னு வரும். ஸோ டோட்டலா இங்க எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுங்க? 3 2 1னா 6. ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கலாம். இங்க ஒரு பேஸ் லைன். ஸோ 1 2 இதனால எனக்கு ஒரு 3. அதுக்கப்புறம்
இத ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துட்டு இங்க ஒரு பேஸ் லைன். ஸோ இங்க 1 2 டோட்டலா 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் 1 2 3 இது மூணும் தனித்தனியா நிக்குது இல்லையா? ஸோ அதனால அது 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கனெக்டிங் பாயிண்ட்டும் இங்க நிறைய இருக்கும். ஸோ கனெக்டிங் பாயிண்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இங்க ஸ்ட்ரைட்டா நமக்கு அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வச்சு எழுதிட்டோம். இதுக்கப்புறம் கனெக்டிங் பாயிண்ட்னால எத்தனை ட்ரையாங்கிள் வருது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிற டைமை நம்ம என்ன பண்ணலாம்? இங்க தனித்தனியாவே செப்பரேட்டா கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை வருது அப்படின்றத எழுதிடலாம். சரியா? ஸோ எந்த இடத்துல நீங்க கான்செப்ட் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல கவுண்ட் பண்ணுன்றத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டக்குன்னு கான்செப்ட் ஞாபகம் வரல, நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறக்காம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிங்கிளா எங்கேயும் கம்பைன்ட் ஆகாம இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டா கம்பைன் பண்றதை கவுண்ட் பண்ணணும். அப்புறம் 3 இதுவா கம்பைன் பண்றதை கவுண்ட் பண்ணி நீட்டா தெளிவா எழுதுனீங்கன்னா தான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ரைட்? அடுத்தது பாருங்க, எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன. ஸோ எத்தனை முக்கோணம் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இங்க என்னது? எனக்கு வெளியில ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது என்னது? ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள்குள்ள வந்துருச்சா? அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சா? அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 4n + 1 இங்க n எனக்கு என்னது? 2. ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள்? 9 ட்ரையாங்கிள். அப்படிதான் வருமா? சொல்லுங்க. இங்க ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு எத்தனை வந்திருக்கு? ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் தான் உள்ள இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ அதனால 9 வந்துருச்சு. நமக்கு ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள்னால 9 வந்துருச்சு. அது இல்லாம வேற ஏதாவது நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். பாருங்க, வேற என்ன இருக்கு? இங்க வெளியில வேற இப்படி இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு என்னது? பேஸ் லைன் இருக்கு. ஸோ நமக்கு பார்த்ததும் என்னதான் தோணும்? ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள்னு தோணும். பட் ஆனா பேஸ் லைன் வச்சு வேற இருக்கு. ஸோ அந்த பேஸ் லைன் வச்சு பார்த்தா எங்கே 1 2ன்னு பண்ணலாமா? அப்போ இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு 1 2, இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள், இங்க ஒரு 1 2. ஸோ 3 ட்ரையாங்கிள். அது இல்லாம இங்க உள்ள பாருங்க, திரும்ப ஒரு இங்க லைன் போட்டிருக்கு. ஸோ இங்க ஒரு 1 2, அப்புறம் இங்க ஒரு 1 2, அப்புறமா இங்க ஒரு 1 2. அப்போ உள்ள எனக்கு எத்தனை இருக்கு? இங்க வெளியில 3 + 3 + 3 மாதிரி உள்ளேயும் 3 + 3 + 3 இருக்கு. ஸோ 9 + 9 டோட்டலா 18 வந்துருச்சு. ஓகேவா? 9 + 9 டோட்டலா 18 வந்துருச்சு. நம்ம இன்னும் என்ன பண்ணல? இந்த ட்ரையாங்கிள கணக்குல எடுத்துக்கல. 18. ஸோ நம்ம போட்ட 18ன்றது என்னது? இந்த பேஸ் லைன் கணக்கு 1 2, இந்த பேஸ் லைன் கணக்கு 1 2 1 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த பேஸ் லைன் கணக்கு. ஆனா உள்ள இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம எழுதல. ஸோ டோட்டலா 18 வந்துச்சு. பிளஸ் இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஸோ +1 டோட்டலா 21 ட்ரையாங்கிள். பார்த்ததும் நமக்கு உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ 4n + 1, n எனக்கு 2, அதுக்கப்புறம் 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. நமக்கு இங்க ஆப்ஷன் இல்ல. சப்போஸ் ஆப்ஷன்ல அது இருந்துச்சுன்னா போட்டுட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்க என்னது? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இங்க 1 2 3ன்னு வரும். ஸோ அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். 1 2 3ன்னு வரும். அது மாதிரி இங்க 1 2 3ன்னு வரும். அது மாதிரி உள்ள ஒரு பார்ட் இருக்கு. ஸோ 18. அது இல்லாம எனக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலா அதை தான் 1 + 1 + 1ன்னு போட்டிருக்கோம். டோட்டலா 21 ட்ரையாங்கிள். கிளியரா? அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஜென்ரலா என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு 1 2 3 4 அப்படின்னு போடுவோம். ஸோ 4 × 2 டோட்டலா 8 ட்ரையாங்கிள் அப்படின்னு கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? பட் இங்க எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, இத ஒரு இதுவா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா என்ன வரும்? இது ஒரு டயக்னலா வருமா? ஏன் மேம் இதை எடுத்துக்கிட்டா இது டயக்னலா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இதை தனியா கன்சிடர் பண்ணிப்போம். இங்க 1 2 3 4 5 6 7 8, இங்க 9 10 11 12 13 14 15 16, டோட்டலா 16. இங்க நம்ம 16 × 2ன்னு போடலாமா போடக்கூடாதா? அதை மட்டும் யோசிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க போடலாமா போடக்கூடாதா? 16 × 2. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஒரு இப்படிதான் பிரிச்சோம்.
ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருந்துச்சு, இப்படி பிரிச்சோம். ஸோ 1 2 3 4ன்னு போடுவோம். 4 into 2 டோட்டலா எனக்கு 8 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்ன்றதை தான் நம்ம என்ன சொன்னோம், கான்செப்ட்ல சொன்னோம். கரெக்ட் தானே? இங்க பாருங்க, எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ட்ரையாங்கிள்ல எனக்கு இப்படி கொடுத்துருந்தா 1 2 3 4 4 into 2 8ன்னு போட்டிருக்கலாம். ரைட்டு தானே? ஆனா இங்க எனக்கு ஒரே ஒரு டயகனல் தான் இருக்கு. இங்கேயும் பாருங்க, எனக்கு ஒரே ஒரு டயகனல் தான் இருக்கு. ரைட்டா? இங்கேயும் ஒரு டயகனல், இங்கேயும் ஒரு டயகனல். ரைட்டா? இங்கேயும் எனக்கு இங்க அவங்களே ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க நடுவுல. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்டூ 2 பண்ணக்கூடாது. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 15 16 13 12 இது எல்லாமே ஒரு ஒரு ட்ரையாங்கிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டோட்டலா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு இப்போதைக்கு? 16 ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட்டு தானே? 16 ட்ரையாங்கிள் இருக்கு. ஏன்னா இங்கேயும் எனக்கு திரும்ப இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஏன் மேம் அப்படி ஸ்பிளிட் பண்ணா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருந்துச்சுன்னா 1 2 3 4ன்னு போட்டு இதை பேஸா வச்சிருப்பேன். பேஸா வச்சு நம்ம பண்ணிருக்கலாம். ஆனா இங்க எனக்கு அவங்களே ஸ்பிளிட் பண்ணா இங்க ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். இதை தாண்டி இங்க உள்ள ஏதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல. அடுத்து 3 4 கம்பைன் பண்ணி 5 6 கம்பைன் பண்ணி நம்ம தான் இப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலா இப்போ என்ன பண்ண போறோம், தனித்தனியா தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ தனித்தனியா நம்பரிங் கொடுத்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ டோட்டலா 16 ட்ரையாங்கிள், செப்பரேட் ட்ரையாங்கிள் 16 இருக்கு. இது இல்லாம வேற என்ன பண்ணலாம்? இப்படி எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு இங்க ஒரு பேஸ் லைன் வரும். பேஸ் லைன் வந்துச்சுன்னா என்ன வரும்? இங்க ஒரு பேஸ் லைன். இது ஒரு வெர்டிக்கல் லைன் வராது, ஏன்னா எனக்கு இங்க இருந்து தான் வரணும். ஸோ இங்க இருந்து மட்டும்தான் வரும். ஸோ இது 1 2 அப்படின்னு வரும். ஸோ 3. இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கு. ஸோ இது ஒரு 1, இது ஒரு 2. ஸோ 3 + 3 6ன்னு வந்துடும். இத மாதிரி இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு இல்லையா? ஸோ 6 × 4 அப்போ 24. 16 + 24 எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? 16 + 24 10. ஸோ 30 40 அப்படின்னு வந்துடும். வேற ஏதாவது ட்ரையாங்கிள் மிஸ் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம்? வேற ஏதாவது ட்ரையாங்கிள் மிஸ் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ட்ரையாங்கிள பிரிச்சு எழுதிட்டோம். ரைட்டா? எழுதியாச்சு. எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு எனக்கு இங்க இருந்து ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ வந்ததுனால என்ன பண்ணோம், இது 1 இது 2ன்னு பிரிச்சோம். ஸோ 1 + 2 3ன்னு வந்துச்சு. இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வேற இருக்கு. ஸோ 1 + 2 3. ஏன்னா ட்ரையாங்கிள் பேஸ் லைன் 1 + 2ன்னு வச்சு போகுமா? ஸோ 3 + 3 6. இங்கேயும் அது மாதிரி ஒரு 6 ஃபார்ம் ஆகும். இங்கேயும் ஒரு 6, இங்கேயும் ஒரு 6. ஸோ 6 × 4 24ன்னு போட்டோம். ஓகேவா? ஸோ 16 + 24 40. இதோட அவ்வளோதானான்னு கேட்குறேன். இல்லை எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா வேற இங்க 1 8ன்னு இருக்கதும் எனக்கு நான் இங்கே கணக்குல எடுத்துப்பேன். இங்க இந்த 2 3னால எனக்கு உள்ள கம்பைண்ட் ஆறதையும் நான் இந்த சைடே இந்த 6க்குள்ளேயே கணக்குல எடுத்துப்பேன். இங்கேயும் கணக்குல எடுத்துப்பேன். அது இல்லாம வேற ஏதாவது கம்பைண்ட் ஆகுதான்றதுதான் என்னது நம்மளுடைய கொஸ்டின். இங்க வேற கனெக்டிங் பாயிண்ட்னு பார்த்தா என்னது, இதுதான் நமக்கு கனெக்டிங் பாயிண்ட். இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால எனக்கு புதுசா வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்றத நம்ம செக் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் இங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க 6 ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இந்த 6 ட்ரையாங்கிள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதலாமா? என்னென்ன இங்க 6 ட்ரையாங்கிள்? இந்த ஒரு ட்ரையாங்கிள், ஓகே, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஸோ இதுக்குள்ள இருக்கிற அந்த 6 தான், இதுக்குள்ள இருக்கிற 6 தான். இப்போ நான் இந்த ரெண்டும் இங்க கனெக்ட் ஆகுது. அப்போ இதனால இது ரெண்டுக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இது ரெண்டுக்குள்ள ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு இந்த கனெக்டிங் பாயிண்ட் வச்சு இன்னும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆப்ஷன்ல பாருங்க 40க்கு அப்புறமா எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் 48 தான். ஸோ நீங்க கண்ணை மூடிட்டு 48 போடலாம். எப்படி மேம் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன கணக்குல எடுத்திருக்கேன், இந்த 16ன்னு ஒன்னு இருக்கு. இந்த 16 நான் தனித்தனியா போட்டதுனால கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது. ஓகேவா? அதுல கம்பைண்ட் எதுவுமே வராது. ரைட்? அடுத்து இந்த 6 × 4ல எது வந்துச்சு, இதுக்குள்ள என்ன வந்துச்சுன்றதை இப்பதான் நம்ம சொன்னோம். என்ன வந்துச்சு, இப்ப நான் போடுற லைனை மட்டும் நோட் பண்ணுங்க, என்னென்ன ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். இந்த ட்ரையாங்கிள் 1, இது 2, அப்புறம் இது 3,
ரைட்டா? இது 4, இது 5, அப்புறம் இது 6. இவ்வளோ ட்ரையாங்கிள் தான் நான் இங்க எடுத்துக்கிட்டேன். இத மாதிரி எனக்கு இதுக்குள்ளன்னு இருக்குன்றதுனால 6 x 4ன்னு எடுத்துக்கிட்டேன். ரைட்டு தானே? 6 x 4ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 24, 16, 40 வந்துருச்சு. இதுல எனக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால என்ன ஆகும்? இது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். இப்போ எனக்கு புதுசா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு லைன் போடுவேன் நானு. அப்போ இதை நான் 1, 2ன்னு திரும்ப பிரிப்பேன். ரைட்டு தானே? இதை நான் 1, 2ன்னு திரும்ப பிரிப்பேன். அப்போ எனக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால என்ன ஆகுது? ஒரு 3 இது எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகுது. 3 இது எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 3 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகுது இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால. இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்றதுனால எனக்கு 3 இது எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகுது. அத மாதிரி இப்ப நான் இந்த 2 சைடையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்புறம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டா, இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன்னா 1 எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்போ கனெக்டிங் பாயிண்ட் இந்த சைடு ஒரு கனெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த சைடு 2 கனெக்ஷன், அப்போ இந்த சைடு 3 கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ 3 இடத்துல எனக்கு 2 ஃபார்ம் ஆகுதா? 2 ஃபார்ம் ஆகுதா? எத்தனை ஃபார்ம் ஆகுது? இங்க பாருங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. அப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன்னு வைங்க. இங்க இருந்து இங்க எனக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் தான், ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கு. சோ இங்க டயக்ராம் எப்படி பிரிக்கலாம்? இங்க 1, 2ன்னு பிரிக்கலாம். சோ 3 ட்ரையாங்கிள், 1 + 2 3 ட்ரையாங்கிள். இங்க 1, 2ன்னு பிரிக்கலாம். சோ 1 + 2 3 ட்ரையாங்கிள். டோட்டலா 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு இந்த பார்ட்ல மட்டும். இத மாதிரி எனக்கு இந்த பார்ட்ன்னு இருக்கும். சோ டோட்டலா எனக்கு 24 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். ரைட்டு தானே? 24 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். ரைட்டா? சோ இது இல்லாம எனக்கு என்னது? இது இல்லாம கனெக்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்றப்போ இது ரெண்டையும் நான் சேர்த்து பாக்குறேன்னு வைங்க. இது ரெண்டையும் நான் சேர்த்து பாக்குறேன்னா எனக்கு இப்ப என்ன ஆயிடும்? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இப்போ இது இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஏற்கனவே தனியா கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஏற்கனவே தனியா கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால எனக்கு இப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. ரைட்டு தானே? எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் ரெண்டாவது கிரியேட் ஆகும். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ராவா கிரியேட் ஆகும். ஓகே தானே? சோ 3 ட்ரையாங்கிள் எனக்கு எக்ஸ்ட்ராவா கிரியேட் ஆகுது இந்த கனெக்டிங் பாயிண்ட்னால. ரைட்டா? இப்போ 24 + 3 என்னது? 27. அது இல்லாம எனக்கு தனித்தனியா சின்ன சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அது எத்தனை வந்துச்சு? 16 வந்துச்சா? ரைட்டு தானே? சோ 16 வந்துச்சுன்னா 43 சம்திங் வந்துச்சு. நம்ம எங்கேயோ இன்னும் கனெக்ஷன்ல டீடைலா பாக்குறப்போ இன்னும் 4-5 ட்ரையாங்கிள்லாம் வரும், மிஸ் ஆயிடுச்சு. சோ இங்க எனக்கு ஆப்ஷன்ல நம்ம 40ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? 16 + 24 40ன்னு பார்த்தோம். எனக்கு இந்த கனெக்டிங்னால எக்ஸ்ட்ராவா உருவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? சோ அந்த இடத்துல உட்காந்து எனக்கு ஆப்ஷன்லயும் 40க்கு மேல ஒன்னே தான் இருக்கு. சோ நம்ம திரும்ப கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 48ன்னு போட்டுருங்கன்னு சொல்றேன். மேம் எனக்கு கவுண்ட் பண்ணி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அவ்வளோ கிளியரா எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஓகேவா? கவுண்ட் பண்ணி கிளியரா இப்ப நம்ம போடலாம். ஓகேவா? டைம் எடுத்து போடுங்க. பட் எக்ஸாம் ஹால்ல நீங்க இதெல்லாம் போடாதீங்க. நீங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடணும்னா போடுங்க. அதுவே நமக்கு தேவையில்லாதான். ஏன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல இருந்து மிஞ்சு போனா 2 கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து வரலாம், இல்ல ரெக்டாங்குலர்ல வரலாம். 2வது கொஸ்டின் நமக்கு ட்ரையாங்கிள் இருந்து வரலாம். அங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஆப்ஷன் வச்சு கொஞ்சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சோ அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இங்க எத்தனை முக்கோணம் தான் கேக்குறாங்க. சோ இங்க என்னது? 1 2 3 4. இங்க 1 2 3 4. இங்க 1 2 3 4. சோ எனக்கு தனித்தனியா இங்க என்னது? 4 × 2 8 ட்ரையாங்கிள். இங்க 4 × 2 8 ட்ரையாங்கிள். இங்கேயும் 4 × 2 8 ட்ரையாங்கிள். சோ 8 8 8. சோ 24ன்னு வந்துருமா? ஓகேவா? அடுத்து இங்க ஒரு ட்ரையாங்கிள், இத பேஸ்னு வச்சுக்கலாமா? சோ 1 2 3. சோ இங்க எனக்கு என்னது? 6 ட்ரையாங்கிள். சோ 24 + 6 30 ட்ரையாங்கிள். மிச்சம் இருக்கிற ட்ரையாங்கிள்லாம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கனெக்டிங் பாயிண்ட்.
இங்க கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4 கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுல எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? 2 தான் கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ 1. ஸோ +1. அடுத்து இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகுமா? சாரி, இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னொரு +1. அடுத்து இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு என்னது? இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னொரு +1. அடுத்து இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னொரு +1. ஸோ டோட்டலா அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? டோட்டலா 34 ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி பிளஸ் வந்து பிசிலாம் இருக்குல்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி, எஸ்ஐ அதுலலாம் வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் ப்ரிலிம்ஸ்லையும் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்? ஸோ இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 × 2 32. இப்போ என்ன பண்ணணும்? கனெக்டிங் பாயிண்ட்ல பார்க்கணும். கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு எத்தனை வருது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ கனெக்டிங் பாயிண்ட் எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ கனெக்டிங் பாயிண்ட் இங்க 1 2 3 4. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல எனக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்? இந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகுதா? ஸோ +1. அடுத்து இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ +1. அடுத்து இந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க எனக்கு +1. இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இந்த கனெக்டிங் பாயிண்ட். இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இங்க ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த கலர் விசிபிளா இருக்கா? இங்க ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டு தானே? ஸோ அதுக்கு ஒரு +1. அது இல்லாம எனக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள், ஓகே தானே? இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ +1. வேற ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. இந்த கனெக்டிங் பாயிண்ட்லயே இங்கேயும் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ எனக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்லயே எத்தனை ஃபார்ம் ஆயிருச்சு? 3 இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 3 இது ஃபார்ம் ஆயிருக்குன்னா இங்க டோட்டலா எனக்கு எத்தனை ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கமானும் நம்ம செக் பண்ணிக்கணும். 32. அது இல்லாம கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு என்னெல்லாம் வந்துச்சு? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல 1, இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல 1 ஃபார்ம் ஆச்சு. இந்த கனெக்டிங் பாயிண்ட்லயும் எனக்கு என்னாச்சு? 1 ஃபார்ம் ஆச்சு. ஸோ அடுத்து எனக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல எத்தனை ஃபார்ம் ஆச்சு? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இது 1, அடுத்து இது 2, அடுத்து என்னது? இதே இதுல இது 3 ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இருந்து வேற ஏதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்க. இதே பாயிண்ட்ல எனக்கு இங்கேயும் 1 ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். இதே பாயிண்ட்ல இங்க இருந்து 1 இப்படியும் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? சோ இதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோமா? ஏற்கனவே எடுத்துக்கிட்டோமா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இதை எடுத்துக்கிட்டோமா? இந்த பாயிண்ட்ல வர்றப்போ நம்ம இதை தான் எடுத்துட்டு இருந்திருப்போம், இதை எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டோம். ஸோ எனக்கு டோட்டலா இந்த கனெக்டிங் பாயிண்ட்லயே 4 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மெயின் கனெக்டிங் பாயிண்ட்ல எனக்கு 4 இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கனெக்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 32 + 3 35, இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல 4. ஸோ டோட்டலா எனக்கு 39 ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ புரியுது இல்லையா? இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல இது 1, இது 2, இங்க 3 பிளஸ் இங்க 1, 4 இது ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? சோ எனக்கு போன சம்ல என்னன்னா இந்த சைடு ஹரிசாண்டலா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால எல்லா கனெக்டிங் பாயிண்ட்லயும் 1 1 தான் வந்துச்சு. இந்த சம்ல எனக்கு இந்த மாதிரி வெர்டிகலா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன வருது? 4 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வருது, ஓகேவா? ஸோ டோட்டலா எனக்கு 39. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த மாடல்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாடல்ல நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஃபிகரா இருக்கா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே கவுண்ட் பண்ணிடலாமா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஸோ 10 ட்ரையாங்கிள். அது இல்லாம வேற ஏதாவது கம்பைன் பண்ணி வருதா அப்படின்றத செக் பண்ணும். கம்பைன் பண்ணி வருதான்னு பாக்குறதுக்கு 7 8 சேர்ந்தா 1 வந்துருமா? 7 8. அடுத்து வேற என்ன? 2 6 சேர்ந்தா 1 வந்துடும். ஸோ 2 6 சேர்ந்தா 1. அடுத்து 3 4 சேர்ந்தா ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். வேற எதெல்லாம் சேர்க்கலாம்னு சொல்லுங்க. 3 6 சேர்ந்தா 1 வந்துடும். அடுத்து 1 3 4 1 3 4 சேர்க்கலாமா? ஸோ 1 3 4. அப்புறம் இந்த சைட்னா 3 4 5 சேர்க்கலாம் இல்லையா? ஸோ 3 4 5. வேற ஏதாவது சேர்க்கலாமான்னு பாருங்க. இந்த சைடு 1 3 4 3 4 5 சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் 1 2 6ன்னு சேர்க்கலாமா? இந்த சைடு 1 2 6. அப்போ பிளஸ் 1. இந்த 1 எதுக்கு? 1 2 6க்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சேர்க்கலாம்? 1 3 4 1 2 6 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 5 6 எழுதல இல்லையா? 2 5 6. ஸோ பிளஸ் 1. இது என்னது? 2 5 6 கம்பைன் பண்ணா. இப்போ வேற ஏதாவது கம்பைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. 10 1 2 3 4 5 6 7. ஸோ 17 வந்திருக்கு. அவ்வளவுதான் கம்பைன் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 17. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப் கொடுத்தா அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். ஸோ தெளிவா எதை எதை கம்பைன் பண்றோம்னு எழுதிக்கோங்க. அப்பதான் அடுத்த தடவை நீங்க ரிப்பீட் பண்றீங்களா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு டவுட் வரும். நம்ம அப்படியே கண்ணால பார்த்து போட்டுட்டு இருக்கப்போ நம்ம இதை ஏற்கனவே கணக்குல எடுத்தோமா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஸோ அதனால எதை கம்பைன் பண்ணிருக்கோம்னு எழுதிக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்படியே கன்ஃபியூஸ் ஆனாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, எத்தனை சதுரங்கள் உள்ளன? இங்கேயும் நமக்கு சதுரங்கள் தான் கேக்குறாங்க. ஸோ எத்தனை சதுரங்கள் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6. ஸோ சதுரங்கள் தனியா 6 இருக்கு. கம்பைன் பண்ணா என்னெல்லாம் வருது? கம்பைன்ட் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. இங்க 2 5 இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 5 ஏ. அடுத்து 3 4 பின்னு வச்சுக்கலாமா? 3 4 பி. அதுக்கு அடுத்து என்னது? 5 4 சி. 5 4 சி. இது ஒரு ஸ்கொயர். அடுத்து 2 3 டி. இங்க என்னது? 2 3 டி. வேற என்னெல்லாம் கம்பைன் பண்ணா ஸ்கொயர் வருதுன்னு பாருங்க. 2 3 5 4 இதை கம்பைன் பண்ணா நமக்கு ஸ்கொயர் தான் வரும். ஸோ 2 3 5 4 2 3 5 4. அதுக்கப்புறம் 1 டி ஏ போட்டு 2 3 5 4. இது நமக்கு ஸ்கொயர் தானே? இது பெரிய ஸ்கொயர். 1 ஏ டி அது இல்லாம 2 3 5 4 அது ஒன்று. 1 ஏ டி 2 3 5 4 இது ஒரு ஸ்கொயர். பிளஸ் இன்னொன்னு என்ன வந்துடும்? பிசி 6 2 3 5 4. கரெக்டா? பிசி 6 2 3 5 4 இது ஒரு ஸ்கொயர். ஸோ டோட்டலா எத்தனை வருதுன்னு பாருங்க. வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 6 பிளஸ் 7 டோட்டலா எத்தனை வந்திருக்கு? 13 வந்திருக்கு. 13. வேற ஏதாவது? அடுத்த ஆப்ஷன் 16 தான் இருக்கு. வேற 3 இது நம்ம மிஸ் பண்றது கண்டிப்பா சான்ஸ் இல்லை. மேபி எனக்கு 14 அப்படின்ற மாதிரி ஆன்சர் இருந்தா கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ 15 16 தான் இருக்கு. அந்த மாதிரி 2 இது நம்ம மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 13 தான். ரைட்டா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எத்தனை ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் ஸ்டார் ஷேப்ல கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அடுத்து வேற எதெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. 8. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் பண்ணா என்ன வரும்? இது ஒரு ட்ரையாங்கிளா வரும். 6 7 ஏ. ஸோ 6 7 ஏ. நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? 7 4 பி. ஸோ 7 4 பி ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து வேற என்னது? 1 8 ஏவா? 1 8 ஏ. 1 8 ஏனா அடுத்து என்ன வந்துடும்? 8 3 பி. ஸோ 8 3 பி. அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒன்று, அப்புறமா இது ஒன்று. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் 2.
ஸோ 8 plus 2 10, 1 2 3 4. ஸோ 10 plus 4 டோட்டலாக நமக்கு எத்தனை வந்துருச்சு? 14 வந்துருச்சு. மேம் இங்கெல்லாம் நம்ம சொன்ன பேசிக் கான்செப்ட் அப்ளை ஆகலையே மேம் அப்படின்னா நிறைய இதுக்கு அப்ளை ஆகாது, ஒரு சில இதுக்கு தான் ஆகும். மிச்ச இடத்துல நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஸ்பீடா வந்துடும். நான் திரும்பியும் சொல்றேன், இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எதை கணக்குல எடுத்தோம் இல்லைன்றத உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கன்ஃபியூஷன்ல கவுண்ட் பண்ணதே திரும்ப பண்ணிட்டு இருப்போம். ரைட்டா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் எத்தனை பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ் லைன் மாதிரி நிறைய தெரியுது. ஸோ பேஸ் லைன் வச்சு யூஸ் பண்ணலாமா? ஸோ பேஸ் லைன் வச்சு யூஸ் பண்ணா இங்க என்னது? இது 1 2, இங்க 3 வந்துடும். இங்க பேஸ் லைன் யூஸ் பண்ணா 1 2, இங்க ஒரு 3. ரைட் தானே? இதை பேஸ் லைனா வச்சுக்கிட்டா இங்க என்ன வந்துடும்? 1 2, இது ஒரு 3. ஸோ 3 plus 3. திரும்ப எதை பேஸ் லைனா வச்சுக்கலாம்? இதை பேஸ் லைனா வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இங்க ஒரு 3. ஸோ 3 பிளஸ் வேற எதெல்லாம் பேஸ் லைனா வச்சுக்கலாம்? இதை பேஸ் லைனா வச்சுக்கலாம். இதை பேஸ் லைனா வச்சுக்கிட்டா இங்க 1 plus 3. அதுக்கப்புறம் மிச்சம் எனக்கு எத்தனை இருக்கு? இங்க 1 இங்க 1 2 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 15. 15 plus 2 17 வந்துருச்சு. ஸோ 17. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இங்க தனியா ஒரு 2 இது விட்டோம் இல்லையா? அதை கம்பைன் பண்ணா வேற எதோடையாவது எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதை கம்பைன் பண்ணா எனக்கு இந்த 1 கூட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ +1. இதை இங்க கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இன்னொரு +1. ஸோ வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இங்க +1. அதுக்கப்புறம் கனெக்டிங் பாயிண்ட்லாம் வேற செக் பண்ணணும். ஸோ இங்க தனியா விட்ட ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு இதோட கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்க தனியா விட்ட ட்ரையாங்கிள் இங்க கம்பைன் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலா 19 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்டிங் பாயிண்ட்ல செக் பண்ணணும். கனெக்டிங் பாயிண்ட்னா இதை நம்ம தனியா எடுத்துக்கிட்டோமா? ஓகேவா? இப்ப நான் சொல்றது இங்க பாருங்க, இதை தனியா எடுத்துக்கிட்டோம், இதை தனியா எடுத்துக்கிட்டோம். ஆனா இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்றப்போ எனக்கு இப்படி புதுசா ஒண்ணு வருதா? இந்த 1 2 இந்த 1 2 சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ +1. இங்கே அதே மாதிரி இதை தனியா எடுத்துக்கிட்டோம், இதை தனியா எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை கம்பைன் பண்றப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ +1. ஓகே. ஸோ டோட்டலா 19 20 21 ட்ரையாங்கிள் வருது. கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி மேக்ஸிமம் ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஸ்கொயருக்குள்ள எனக்கு என்னது? ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்கொயரு. ஆனா இது பாருங்க, இது அன்ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட்ல சொல்றீங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம்னு இல்ல, உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ரைட்டா? இல்ல நான் ஆன்சர் சொல்றேன், நீங்க வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் 27 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இந்த உள்ள இருக்கு இல்லையா, இதை தனியா நீங்க எடுத்துக்கலாம். தனியா எடுத்து எத்தனை ஸ்கொயர்னு பார்க்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ இது என்னது? 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க எனக்கு ஒரு ஸ்கொயர் தனியா இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் தனியா இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் தனியா இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் தனியா இருக்கு. சரியா? ஸோ +4. அது இல்லாம இந்த 4 ஸ்கொயரையும் கம்பைன் பண்ணா எனக்கு வேற ஏதாவது ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதான்றது செக் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறமா வெளியில இருக்க இந்த 4 ஸ்கொயரை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ செக் பண்ணுங்க, 27 வருதான்ட்டு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய சம் சால்வ் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆகிட்டு நிறைய ஈஸியா வரும். நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்ல நிறைய யூஸ் ஆகும், மெயின்ஸ்ல அப்படி கேட்பாங்களான்னு தெரியல. ஸோ நான் அதனாலதான் திரும்ப என்ன சொல்றேன்னா, நம்ம தனியா கவுண்ட் பண்றப்போ கம்பைன் பண்ணி கவுண்ட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரும். சரியா? ஏன்னா ப்ரிலிம்ஸ்லயும் நமக்கு இது முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்பதான் நடுவுல கேட்காம இருந்தாங்க. இப்போ மெயின்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ மைட் பி எனக்கு வந்து நம்ம சொல்ற கான்செப்ட் இல்லாம நம்மளா கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி வித்தியாசமான ஃபிகர்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கலாம். ரைட்டா?
ஸோ அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆட் ஒன் அவுட், ஒரு 4 ஃபிகர் கொடுத்துட்டு இதுல எது வித்தியாசமா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா கிளாசிஃபிகேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்பர் ஆல்பபெட்ஸ் பார்த்தோமா, அதுலயே ஃபிகர்ஸ் கொஞ்சமா பார்த்திருந்தோம். ஸோ அங்க கொஞ்சமா பார்த்தது இங்க தனியா ஒரு டாபிக்கா நம்ம ஃபிகரல் கிளாசிஃபிகேஷனா பார்க்க போறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.